السلام عليكم ورحمة الله وبركاته. இது அல் குர்ஆனுடைய 67வது சூரா, சூரத்துல் முல்க். அதற்கு இன்னொரு பேர் சூரத்து தபாரக். அதனுடைய 21வது ஆயத்தினுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الله سبحانه وتعالى இந்த ஆயத்தில் நமக்கு சொல்றாங்க, بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه بل لجوا في عتو ونفور. இதனுடைய தர்ஜமா, இந்த அர்த்தங்களுடைய மொழிபெயர்ப்பு தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه. அவர், அதாவது அல்லாஹ், தான் வழங்கக்கூடிய ரிஸ்கை பிடித்து நிறுத்தி விட்டால் அந்த ரிஸ்கை வழங்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கிறாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் இல்லை என்பது தான் அல்லாஹ் சொல்றாங்க. வேற யாரும் இருக்கிறாங்களா? ஆனா இவ்வளவு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மாறாக அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. எதுல? அப்படின்னா பெருமை கொண்டு வரம்பு மீறுதல். நுஃபூர் அப்படின்னா வெறுப்பு கொண்டு விலகி ஓடி செல்லுதல். இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்த பிறகும் அந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பெருமை கொண்டு வரம்பு மீறுவதிலும் வெறுப்பு கொண்டு விலகி ஓடுவதிலும் அவர்கள் பிடிவாதம் காட்டுகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுடைய அந்த நிலையை பற்றி சொல்றாங்க. இந்த 3 ஆயத்துல, அதாவது 19வது ஆயத், 20வது ஆயத், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற 21வது ஆயத், இதோடு சேர்ந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 22வது ஆயத் இன்ஷா அல்லாஹ், இவை எல்லாமே, இந்த 4மே தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பக்கூடிய, அந்த கேள்வியுடைய வரிசையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அடுத்த கேள்வி கேட்கிறான். இதுக்கு முந்தின கேள்வி எது? أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور. ஒரு படை மாதிரி இருந்து அர் ரஹ்மானில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யாரும் இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டாங்க. அதுதான் இதுக்கு முந்தின ஆயத், 20வது ஆயத். இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க, அந்த ரிஸ்கை கொடுத்து இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த ரிஸ்கை நிறுத்தி விட்டால் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவங்க வேறு யார் இருக்கிறாங்க? வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஆனால் இவ்வளவு ஆதாரங்களை வைத்த பிறகும், இவ்வளவு விஷயங்களை சிந்திக்க சொன்ன பிறகும் அவற்றை சிந்திக்காமல், அந்த ஆதாரங்களை பார்க்காமல் காஃபிர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க பிடிவாதமாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறார்கள். எதுல நீடிக்கிறாங்க? பெருமை கொண்டு வரம்பு மீறுதல், அதே போல வெறுப்பு கொண்டு விலகி ஓடுதல். இந்த இரண்டிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த ஆயத்தினுடைய முக்கியமான வார்த்தைகள், கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், அவற்றை பார்த்துட்டு நம்ம இந்த ஆயத்தினுடைய விளக்க உரைக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த முக்கியமான கடினமான வார்த்தைகள் என்று சொன்னேன் இல்லையா? பொதுவாக இவற்றுக்கு கராயிப் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. கரீப் அப்படின்னா ஒரு அபூர்வமானது, அந்நியமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது
அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய, அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லாம எப்பயாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு கரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதரையுமே கரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது பார்க்கறதால புதிதாக ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம், இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பார்த்தது இல்லை அப்படின்னா கரீப் அப்படின்னு சொல்லலாம். அந்நியர் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும். இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகள் அல் குர்ஆன்ல மக்கி சூறாக்கள்ல நம்ம அதிகமா பார்க்கலாம். மக்கி சூரா அப்படின்னா என்ன? நான் இந்த வகுப்புகளுடைய ஆரம்பத்திலேயே மக்கி மதனி அப்படிங்கறத நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மறுபடி சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தன்னுடைய 40 வயதுல நபியாக ரசூலாக ஆனார்கள். அடுத்த 13 வருடங்கள் அவங்க மக்காவுல இருந்து தாவா செஞ்சாங்க. நடுவுல ஒரு 10வது வருடத்துல தாயிஃப் மாதிரி இடங்களுக்கு போனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மக்காவுல தான் இருந்துச்சு. அந்த 13 வருடங்களுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? 13வது வருடம் முடியும் பொழுது ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிடுறாங்க. அடுத்த 10 வருடங்கள் மதீனாவுல இருக்கிறாங்க. அந்த மதீனாவுடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அதற்கு இடையில அவங்க போருக்காக மதீனா விட்டு வெளியே போனாலும் சரி, அந்த மாதிரி நேரங்கள்ல குர்ஆனுடைய ஆயத்துகள் இருந்தாலும் சரி, அவையெல்லாம் மதீனா வாழ்க்கையில் இறக்கப்பட்டவை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்த காலகட்டத்துல அந்த 40 வயதிலிருந்து 53 வரை அந்த முதல் 13 வருடங்கள் அவங்க நபியா இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கை மக்காவை மையமாக கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்துல இறக்கப்பட்ட குர்ஆனுடைய சூறாக்கள், ஆயத்துகள் இவையெல்லாம் மக்கி என்று சொல்லுவோம். மக்கி சூரா, மக்கி ஆயா அப்படின்னு சொல்லுவோம். இதே அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு குடியேறிவிட்ட பிறகு இறக்கப்பட்ட ஆயத்துகள், அவங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி 10 வருடங்கள்ல இறக்கப்பட்ட ஆயத்துகள், அது மதீனாவுக்கு உள்ள இறக்கி வைக்கப்பட்டாலும் சரி, அல்லது அவங்க ஹஜ்ஜினுடைய காலத்துல அவங்க அந்த சமயத்துல மக்காவுக்கு வெளியில அரஃபால மினால இருக்கும்போது இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்துகளாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றுக்குமே மதனி அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்களுடைய மதீனா வாழ்க்கையோட காலகட்டத்தில் இறக்கி வைக்கப்பட்டது. அப்ப மக்கி மதனி இது நமக்கு புரியுது இல்லையா? இந்த மதீனாவில் இறக்கி வைக்கப்பட்ட சூறாக்கள்ல உள்ள வார்த்தைகள் ரொம்ப கடினமா இருக்காது. அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய, நாம என்ன அந்த காலத்து அரபிகள் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்னால மக்காவுல இறக்கப்பட்ட சூறாவுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதுல அன்றாட வார்த்தைகளும் நிறையவே இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக பயன்படுத்தாத சில வார்த்தைகளும் வரும். அவற்றுக்கெல்லாம் கராயிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அன்றாட வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்தப்படாத ஆனால் அரபிகளுக்கு தெரிந்த வார்த்தைகள். இப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை என்று அடுத்த நூற்றாண்டு என்று போகும் பொழுது இந்த வார்த்தைகள் மக்களுக்கு இன்னும் அபூர்வமாக ஆகிடுச்சு. அன்றாட வாழ்க்கையில சுத்தமா பழக்கத்திலே இல்லை. அப்ப இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு என்று தனி நூல்கள்லாம் எழுதப்பட ஆரம்பித்து ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கின்றன. கொஞ்சம் அவ்வளவு பயன்படுத்தாத கடினமான வார்த்தைகள், அதாவது இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகள், இவற்றுக்கெல்லாம் கரீப் அல்லது கராயிப் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி குர்ஆனுடைய கராயிப், அந்த ரேர் வேர்ட்ஸ், அபூர்வமான எப்பொழுதாவது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளுக்கு என்று தனி அகராதிகள், டிக்ஷனரிகள் உண்டு. அந்த மாதிரி குர்ஆனுடைய இந்த கராயிபுக்கான ஒரு புகழ்பெற்ற அகராதி, அரபியில முஅஜம் அப்படின்னு அந்த அகராதிகள் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு முஅஜம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் முஃப்ரதாத் அப்படிங்கிற பேர்ல உள்ளது. நிறைய பேர் வந்து அல் முஃப்ரதாத் ஃபீ கராயிபில் குர்ஆன் என்று அதை முழுசா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து அல் முஃப்ரதாத் என்பதுதான் பெயர். இது ராகிப் அல் அஸ்ஃபஹானி என்ற ஒரு அறிஞர் தொகுத்தது. இந்த மாதிரி வெவ்வேறு அறிஞர்களும் தொகுத்து இருக்கிறாங்க. அதுல மிக பிரபலமானது, அதிகமான அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடியது, பிறரை பயன்படுத்துங்கள் என்று சிபாரிசு செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா ராகிப் அல் அஸ்ஃபஹானியுடைய அல் முஃப்ரதாத். இதுவும் கூட தஃப்சீரினுடைய முறைகளில் ஒரு முறை. குர்ஆன சஹாபா முதல்ல தங்களுடைய அந்த மொழி ரீதியாக விளங்கினார். அதுல எங்க சிரமமாக இருந்ததோ
அந்த மாதிரி விஷயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விளக்கம் கேட்டு விளங்கி கொண்டார்கள். அப்போ சஹாபாவினுடைய குரான் விளங்கும் முறையில முதல் அடி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது எது அப்படின்னா, குரானை அரபி மொழி ரீதியாக விளங்குது. இந்த அரபி மொழி ரீதியாக விளங்குதல் அப்படிங்கிறது சஹாபாவினுடைய குரான் விளங்கும் முறையினுடைய முதல் அடி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடினா இந்த கையால் அடிக்கிறது இல்ல, நம்ம காலால ஒரு அடி 2 அடி நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி முதல் அடி. அந்த அடிப்படையில பின்னால் வந்த குர்ஆன் விளக்க உரையாளர்கள், அதாவது குர்ஆன் விளக்க உரைக்கு அரபியில தஃப்சீர் அப்படின்னு சொல்லுவோம். தஃப்சீர் செய்யக்கூடியவங்களுக்கு முஃபஸ்ஸிர், செய்யக்கூடிய ஒரு நபருக்கு முஃபஸ்ஸிர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேரா இருந்தா முஃபஸ்ஸிரூன், முஃபஸ்ஸிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன் பலரும் குர்ஆன் ஆயத்தை விளக்கும் பொழுது முதல்ல இந்த வராயிப், கடினமான வார்த்தைகள் அல்லது எப்பொழுதாவது பார்க்கக்கூடிய அபூர்வமான வார்த்தைகள், இவற்றுக்கான விளக்கங்களை முதல்ல கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய தஃப்சீர்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு இமாம் அல் குர்துபியுடைய தஃப்சீர்ல அந்த மாதிரி விளக்கங்கள் வரும். அதே போல நம்மளுடைய காலகட்டத்தில் வரக்கூடிய, அதற்கு இடையில வரக்கூடிய காலகட்டத்தில் பல தஃப்சீர்கள் அந்த மாதிரி கொடுத்துதான் ஆரம்பிப்பாங்க. அந்த முறையில நாமும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்தையும் பார்க்கும்போது அதனுடைய வராயிப், அதை நம்ம அதிகமா பார்க்கிறோம். அதுவும் நம்ம காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலிருந்து 1400 வருடங்களுக்கு தாண்டி வந்துட்டதுனால அவங்க காலகட்டத்து அன்றாட வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு அன்றாட வார்த்தைகளாகவும் இல்லை, அல்லது அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினாலும் அவற்றை அதற்குரிய சரியான பொருள்ல, சரியான அர்த்தத்துல நம்ம பயன்படுத்த. அதனாலதான் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு அவற்றின் அடிப்படையிலான விளக்கத்திற்கு நம்ம உள்ள நுழையணும். இது சஹாபா குர்ஆனை விளங்கி கொண்ட முறையில முதல் அடி. இது அதன் அடிப்படையில பிறகு தஃப்சீர் செஞ்ச பல முஃபஸ்ஸிரூனும் செய்த முறை. அந்த முறையை கையாண்டுதான் நாம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த ஆயத்துல நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள்ல அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கஹு, இந்த யர்ஸுகுகும் ரிஸ்கஹு இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த யர்ஸுகுகும், கும் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும், உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. அதுல யர்ஸுகு இது ரிஸ்க்குங்கிற வார்த்தையிலேன்னு வந்தது. அதே போல இதனுடைய தொடர்ச்சியில பார்க்கிறோம், இன் அம்ஸக ரிஸ்கஹு, அவங்களுடைய, அதாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க். இந்த ரெண்டுத்திலுமே ரிஸ்க்குங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துறது நல்லது இன்ஷா இல்லையா. ரிஸ்க் அப்படிங்கிறது பெரும்பாலான அரபி வார்த்தைகளை போல 3 எழுத்துகளில் இருந்து வந்தது. 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக ரூட் லெட்டர்ஸ் கொண்டு வந்தது. ரா, ஜாய், காஃப். இதுல இருந்து ரஸக அப்படிங்கிற வார்த்தை வருது. அந்த ரஸக அப்படிங்கிறதுல இருந்து தான் யர்ஸுகு அப்படிங்கிற வார்த்தை வருது. அது எந்த ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ரஸாக் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. அப்ப இந்த ரஸக அப்படின்னா என்ன? அவங்க கொடுத்தாங்கன்னா எதை கொடுத்தாங்க? வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்தாங்க. அதுதான் ரஸக அப்படின்னு அர்த்தம். யர்ஸுகு அப்படின்னா அவங்க, அதாவது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்ததை பத்தி சொல்றாரு. இதுல ரிஸ்க் அப்படின்னா என்ன? ரிஸ்க் கொடுக்கிறது தான் யர்ஸுகு அப்படிங்கிற வார்த்தை. அப்ப ரிஸ்க்னா என்ன? அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ரிஸ்க் அப்படின்னா உணவு, சாப்பாடு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சாப்பாடுல உட்காரும் போது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் அப்படின்னு இன்றைக்கும் வயசுல மூத்தவங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சொல்றது பல ஊர்கள்ல பார்க்கலாம். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இது அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு ரிஸ்கா அப்படின்னு கேட்டா, ஆமாம், உணவு ரிஸ்குற ஒரு விஷயம் தான், ரிஸ்குனுடைய ஒரு பகுதி தான். ஆனா உணவு மட்டுமே ரிஸ்க் அல்ல. இன்னும் சிலர் அல்லாஹ் கொடுத்த அந்த பண வசதி, செல்வம் இருக்கு பாருங்க, அதையுமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தோட என்ன சொல்லுவாங்க, அந்த செல்வத்தை கொண்டு அவங்க எதையெல்லாம் வாங்கினாங்களோ அதையுமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அதை கண்டு என்ன கட்டுனாங்களோ, உதாரணத்துக்கு வீடு கட்டுறாங்க, அது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நமக்கு பலன் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்ப ரிஸ்க் அப்படின்னா என்ன? நமக்கு தேவையான, நமக்கு பலன் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ரிஸ்க் அப்படின்னு பெயர். இப்ப நாம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா,
காத்து இல்லை அப்படின்னா மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியலன்னா மனிதன் இல்லை, மரணித்து விட்டான் என்று சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப அந்த காற்று இருக்கு பாருங்க, இதுவும் ரிஸ்க் தான். நம்முடைய ரிஸ்க்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று. நமக்கு கண் பார்வை அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. அதை கொண்டுதான் நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம். இந்த கண் பார்வையும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். நம்ம காதுக்கு கேட்கும் தன்மை என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, இதுவும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். அப்ப கண் பார்வையும் ரிஸ்க் தான், காதனுடைய அந்த கேட்கும் தன்மையும் ரிஸ்க் தான். நமக்கு அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மூளையை கொண்டு நம்ம சிந்திக்கிறோம். அப்ப அந்த மூளை, அந்த சிந்திக்கும் தன்மை, இவை எல்லாமே ரிஸ்க் தான். நம்முடைய கண் பார்வை ரிஸ்க். இதை கொண்டு பார்க்கிறோமே, அந்த பார்வையும் ரிஸ்க். கண் ரிஸ்க், கண் பார்வை ரிஸ்க். அதே போலதான் மூக்கு இருக்கு, சுவாசிக்கிறோம், மூக்கும் ரிஸ்க் தான். அந்த சுவாசிக்கக்கூடிய காற்றும் ரிஸ்க். நம்ம சாப்பிடுற உணவும் ரிஸ்க் தான். நம்ம அருந்தக்கூடிய தண்ணீரோ வெந்நீரோ அல்லது பழங்களோ பழச்சாறு, இந்த மாதிரி எதை பிடிச்சாலும் அவங்களுமே ரிஸ்க் தான். நாம் உடுத்திருக்கக்கூடிய உடை, இதுவும் ரிஸ்க் தான். நாம் இருக்கக்கூடிய வீடு, அது வாடகை கொடுத்து இருக்கிறோமோ இல்ல சொந்த வீடா இருக்கிறோமோ, அவையுமே ரிஸ்க் தான். அந்த சொந்த வீடுங்கிறது நம்ம சம்பாதிச்ச காசுல கட்டினதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச காசுன்னு வந்ததாக இருக்கலாம். அவை எல்லாமே ரிஸ்க் தான். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இது நான் சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். இது என்னோட முன்னோர்கள் மூதாதைகள் சம்பாதிச்சது இல்ல, இது என் உழைப்புல சம்பாதிச்சது, என்னுடையது, என் உழைப்பு அப்படின்லாம் சில பேர் ரொம்ப பெருமையாவும் ஆக்ரோஷமாவும் பேசுவாங்க. அது உங்களுக்கு முன்னோர் வழியா வந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உழைப்பு வழியாக வந்ததாக நீங்கள் கருதி கொண்டாலும் சரி, அவை எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அல்லாஹ் அதை கொடுக்கணும்னு நாடினாதான் அது உங்களுக்கு வரும். அது பரம்பரை சொத்தா வந்தாலும் சரி, இன்னொருத்தட்டின் அன்பளிப்பாக வந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வருமானத்தின் வழியாக வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை ரிஸ்காக நாடினா மட்டும்தான் அது வரும். அப்ப எந்த வகையில வந்தாலும் அது அல்லாஹ் நாடி நம்ம கிட்ட வர்றது. ரிஸ்க்ங்கிறது நம்ம எதிலிருந்தெல்லாம் பலன் பெறுகிறோமோ அவை அத்தனையுமே நம்முடைய ரிஸ்க். இப்ப நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு பணம் அப்படின்னு வச்சுக்கோமே, இதுல இருந்து நாம 20 லட்சம் ரூபாய் நமக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இந்த 1 கோடி ரூபாய் நம்முடைய ரிஸ்கா, இந்த 20 லட்சம் ரூபாய் நம்முடைய ரிஸ்கா அப்படின்னு கேட்டா, அந்த 20 லட்சம் அதுதான் நம்முடைய ரிஸ்க். ஏன் ரிஸ்க் அப்படின்னா, எதை கொண்டு நாம் பலன் பெறுகின்றோமோ அதுதான். அப்ப நம்ம அதே போலதான் வீட்டுல நிறைய இவ்வளவு சாப்பாடு செய்யறோம், 1 கிலோ கறி வாங்கி செய்யறோம். அதுல இருந்து நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், ஒரு 200 கிராம் 250 கிராம் சாப்பிடுறோம் அப்படின்னா, எவ்வளவு நம்ம சாப்பிடுறோமோ அதுதான் நம்முடைய ரிஸ்க். அந்த 1 கிலோ நம்முடைய ரிஸ்க் அல்ல. நம்ம வழியாக நம்ம குடும்பத்தினருக்கு அது போய் சேர்ந்துடும், அல்லது நம்ம வழியாக இன்னொருத்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும். நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கிறோம், சில ட்ரெஸ்ஸுகளை நல்லா பயன்படுத்தி உடுத்தி கிழிச்சிடுறோம். அவையெல்லாம் நம்முடைய, ஏன்னா அதுல இருந்து முழு பலனை நாம் எடுத்துக்கொண்டோம். அப்ப மீதி நிறைய உடைகள், அதெல்லாம் நம்ம முழுசா பயன்படுத்தல, அதுக்குள்ள நம்ம மரணித்து விடுகிறோம் அப்படின்னா, அந்த உடைகளை யாரோ எடுத்து பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்ப அந்த உடைகள் அவங்களுடைய ரிஸ்காக போய் சேரும். அப்ப எதிலிருந்து நாம் பலனை பெற்றுக் கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய ரிஸ்க். அது பணமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கலாம், பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கலாம், நம்முடைய அறிவு, நமக்கு கிடைத்த கல்வியும் கூட ரிஸ்க் தான். இது எல்லாமே ரிஸ்க். நம்ம கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு, இதுவும் கூட நம்மளுடைய ரிஸ்க் தான். அப்ப ரிஸ்க் அப்படிங்கிறது எதில இருந்தெல்லாம் நாம் பலன் பெறுகின்றோமோ அவையெல்லாம் நம்முடைய ரிஸ்க். இந்த ரிஸ்கை ஹலாலான முறையில் தேட சொல்லித்தான் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். ஹலால் அப்படின்னா என்ன? அல்லாஹ் எந்த வழிமுறைகளை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ, அல்லாஹ் எந்த வழிமுறைகளை அனுமதித்திருக்கிறாங்களோ அந்த முறையில தேடக்கூடியதுக்கு தான் ஹலால் அப்படின்னு பேர். அந்த முறையில பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு தான் ஹலால்னு பேர். அப்ப சாப்பிடுற விஷயங்கள்ல மட்டும் நம்ம ஹலால் ஹராம் அப்படின்றத பார்க்க மாட்டோம். ஹராம்னா செய்யக்கூடாதது, ஹலால்னா செய்ய அனுமதிக்கப்பட்டது. அப்போ நமக்கு ஆட்டுக்கறி அனுமதிக்கப்பட்டது, பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டால். அதே மாதிரிதான் கோழிக்கறி, ஒட்டகக்கறி, மாட்டுக்கறி, இந்த மாதிரி உள்ளது. இதே பன்றிக்கறி நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது, அது ஹராம். இப்போ உணவுல மட்டும்தான் ஹலால் ஹராம் அப்படிங்கிறது இல்லை. எந்த வகையில அந்த பணம் சம்பாதிக்கப்படுது அதுலயுமே ஹலால் ஹராம் இருக்கு. இப்போ வட்டிக்கு கொடுத்து, இப்ப உதாரணத்துக்கு இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கிறார் ஒருத்தர், அந்த கடன் வாங்கியார் வட்டி கொடுக்கிறார். இப்ப இந்த வட்டியை வச்சு ஒருத்தர் சாப்பிடுறார், தன்னுடைய செலவுகளை செய்து கொள்கிறார்.
இப்ப இந்த வட்டி பணம் ஹலாலா அப்படின்னு கேட்டா இல்ல, வட்டி ஹராம். சாதாரண ஹராம் இல்ல, ரொம்ப மோசமான அல்லாஹ்வுக்கு பெரும் கோபத்தை வரவைக்கக்கூடிய ஹராம். அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் ஹராம் ஹலால் அப்படிங்கிறது இல்லை, சம்பாதிக்கிறதுலயுமே ஹராம் ஹலால் அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தர் ஹராமான வழியில, உதாரணத்துக்கு வட்டி காசு கொண்டு அவர் ஆட்டுக்கறி வாங்கி அதை நல்ல விதமா சமைச்சு சாப்பிடுறாரு. இப்போ ஆட்டுக்கறி அனுமதிக்கப்பட்ட உணவு தான், ஹலாலான உணவு தான். ஆனா அதை வாங்கறதுக்கு அவர் பயன்படுத்தின அந்த பணம் இருக்கு பாருங்க, அது ஹலாலா அப்படின்னு கேட்டா இல்ல, அது வட்டி அடிப்படையில் அப்போ அது ஹராம். வட்டி மட்டும் இல்ல, இன்னொருத்தரை ஏமாத்தி நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவையும் ஹராம் தான். இப்போ பெரும்பாலான முஸ்லீம் சொல்ல, நாங்க யாரையும் ஏமாத்துறது இல்லைங்க, நாங்க சம்பாரிச்ச காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நிறைய சொல்ல முடியாது. ஆனா முஸ்லீம்கள்ல இன்றைக்கு ஓரளவுக்கு பரவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்துகளுடைய பாக பிரிவினையில நியாயமான பங்கீடை மற்றவங்களுக்கு கொடுக்காம தான் ஆசைப்படுறது அல்லது தனக்கு தேவைன்னு நினைக்கிறது, அதெல்லாம் எடுத்துக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு சொத்தினுடைய பாகம் கொடுக்கிறோம் அப்படின்னு வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பாக பிரிவினை பற்றி அல் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாக பிரிவினை விஷயங்களை நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. அவை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களாக நமக்கு கிடைத்து விட்டது. அப்போ ஒரு சொத்துக்குரிய, உதாரணத்துக்கு தந்தை இருக்கிறாரு, அவருக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த தந்தை மரணித்து விட்டார். இப்ப சொத்து என்ன செய்யணும்? நிறைய முஸ்லீம் இடங்கள்ல ஊர்கள்ல பார்த்தோம்னா சொத்தை பிரிக்காமலே வச்சிருக்கிறாங்க. கேட்டா அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தந்தை இறந்து விட்டார், தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, தாய் இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்காம வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அல்லது தந்தை இருக்கும் போது பிள்ளைகள்ல சிலர் 18 வயசு தாண்டின பருவ வயதடைந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சொத்தை பிரிக்காமலே வச்சிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு. அதுக்கு அந்த ஆண் இறந்து போய் 15-20 வருஷத்துக்கு பிறகு சொத்தை பிரிக்காம வச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கிடையில அந்த சொத்தை எடுத்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப இவையெல்லாம் ஹலாலா ஹராமான்னு பாத்தீங்கன்னா, அந்த சொத்துக்கு உரியவர் மரணித்து விட்டால், அது தந்தையாகட்டும் தாயாகட்டும், சொத்துக்கு உரியவங்க மரணித்து விட்டால் உடனடியாக அந்த சொத்து பாகம் பிரிக்கப்பட வேண்டும். அது எப்படி பிரிக்கணும்? நிறைய முஸ்லிம் ஊர்கள்ல பெண்களுக்கு பாகத்தை குறைச்சு கொடுக்குறாங்க. சில ஊர்கள்ல பாகமே கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு 2 பகுதி, பெண்களுக்கு 1 பகுதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த அடிப்படையில தான் பாகம் பிரிக்கப்படும். நிச்சயம் பாகம் பிரிக்கப்படணும். அது அல்லாஹ் எந்த அளவுகோல் சொன்னாங்களோ அந்த அளவுகோல்ல பிரிக்கப்படும். ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்குன்னு சொல்றப்போ, இல்ல ஆணுக்கு 4 பங்கு, பெண்ணுக்கு குறைவான பங்கு அப்படின்னு சொன்னா அது அநியாயம். அது அநியாயம் மட்டும் அந்த விஷயமே ஹராம். அப்போ அந்த சொத்து பாகப்பிரிவினை அப்படின்னு வரும் பொழுது இன்னொருத்தருக்கு, அதாவது தன்னுடைய உடன் பிறந்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்தையே இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனுடைய பகுதியையோ அதனுடைய பெரும் பகுதியையோ அல்லது முழுசுமே கூட சமயங்கள்ல சில இடங்கள்ல எடுத்துக்கிறாங்க. இவை ஹராம். அந்த சொத்து அவங்களுக்கு ஹராம். அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பாகம் சொன்னாங்களோ அதுதான் அவங்களுடைய பாகம். அது எப்ப பிரியும்? அவங்களுடைய தந்தை இறந்த உடனே, அந்த சொத்துக்கு உரியவர் இறந்த உடனே பிரிஞ்சிடும். அதே மாதிரி தாய்க்கும் தனியா சொத்து இருக்கலாம். அந்த தாய்க்கு உள்ள சொத்து அந்த தாய் இறந்த உடனே பிரியும். இறந்த உடனேயே சொத்து பாகம் பிரிக்கப்படும். பல வருஷங்களுக்கு அப்படியே வச்சிருந்துட்டு அதை மூத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் வயசுல சின்னவங்க வளர்ந்து வரும்போது அந்த சொத்தினுடைய அளவு சுருங்கி போயிருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை குறைவானதான் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி காலங்கள்ல யார் அந்த பெரும்பகுதி சொத்தை அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு அது ஹராம். ஹராம் அப்படின்னா ஏதோ பன்றி கறி சாப்பிடுறது, மது அருந்துறது, இதுதான் ஹராம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், பன்றி கறி ஹராம், மது ஹராம். ஆனா அவை மட்டும் ஹராம் அல்ல. நீங்க உங்களுடைய சொத்தை எந்த வகையில பெற்றுக்கொண்டீர்கள், சேர்த்தீர்கள், சம்பாதித்தீர்கள் அப்படிங்கிறதுலயுமே ஹலால் ஹராம் அப்படிங்கிறது இருக்கு. நான் யார்ட்டையும் திருடல, நான் யார்ட்டையும் கொள்ளை அடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய பரம்பரை சொத்து எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ போக வேண்டிய சொத்துல ஒரு பகுதி அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க. அது அவங்களே அவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப இதுவும் கூட ஹராம் தான். ரிஸ்க் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பது. அதை ஹலாலான முறையிலேயே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா
அல்லாவின் மீது சரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? ஹலால் ஹராம் பார்க்காம சொத்து சேர்க்க முயற்சி செய்வாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி வரலாம், நிறைய பேருக்கு வரும். ஏன் ஏமாத்தி சம்பாதிக்கலாம் நல்லா இல்லையா? அப்ப அதுவும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருத்தர் ஏமாத்தி எடுக்கணும்னு நாடினால் இந்த உலகத்துல அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். இது அது அனுமதி தானே தவிர அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. ஒருத்தர் நல்லது செய்ய நாடுறாரு, அல்லாஹ் நாடினாதான் நடக்கும், அல்லாஹ் அனுமதிச்சாதான் நடக்கும். அதே போல ஒருத்தர் கெட்டது செய்ய நாடுறாரு, அதுவும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும், அல்லாஹ் அனுமதிச்சாதான் நடக்கும். ஆனா நல்லது செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும், கூடவே அந்த நல்ல விஷயத்தை அல்லாஹ் விருப்பப்படுவான். ஆனா கெட்டது செய்யறதுன்றது அல்லாஹ் நாடினா தான் நடக்கும், ஆனா அல்லாஹ் அதை விருப்பப்பட மாட்டான், மாறாக அதை அல்லாஹ் வெறுப்பாங்க. அப்ப ஒரு மனிதன் நல்லது செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார், அப்ப அல்லாஹ் அந்த நல்லது அவருக்கு நாடிட்டா அவர் அதை செஞ்சிருவார். அதே சமயத்துல நல்லதை அல்லாஹ் விரும்புறாங்க, அப்ப அவருடைய அந்த செயல் நல்லதுங்கிறதுனால அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றதாக இருக்கும், அவருக்கு அதுல இருந்து நல்ல கூலி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதே ஒருத்தர் கெட்டது செய்ய நாடுறாரு, அல்லாஹ் அவருக்கு அது கெட்டது தவறு அப்படிங்கிறத உணர்த்திடுவான். அவங்க கூடவே இருக்கிற மலக்கு, நன்மையை தூண்டக்கூடிய மலக்கு நன்மையை தூண்டுவாங்க. அவங்களுடைய புத்தி அவங்களுக்கு அது கெட்டது என்ற உணர வச்சிரும். அவங்களுடைய மனசாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு அதை கெட்டது என்று உணர வைத்து விடும். இதுக்கெல்லாம் பிறகும் அந்த மனிதர் கெட்டதை தான் செய்யணும்னு முடிவெடுத்து அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாருன்னா, அப்போ அல்லாஹ் என்ன செய்வாங்க? அதை நாடவும் செய்யலாம். ஏன்னா உலக வாழ்க்கையில மனிதர்கள் அவங்க நாடினபடி செய்யறதுக்கு அல்லாஹ் விடுறாங்க. அதனுடைய கூலியை மறுமையில மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதர் தான் நாடியதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார் எனும் பொழுது பொதுவாக அல்லாஹ் அதை அனுமதித்துருவான். அல்லாஹ் அதை நாடி விடுவார்கள், அல்லாஹ் அதை அனுமதித்து விடுவார்கள். அப்ப நல்லது செய்யணும்னு நீங்க நாடினாலும் அல்லாஹ் அதை நாடிட்டா நீங்க அதை செஞ்சிட முடியும். கெட்டது செய்யணும்னு நீங்க நாடிட்டாலும் அல்லாஹ் அதை நாடிட்டா நீங்க செஞ்சிட முடியும். அப்ப அல்லாஹ் நாடித்தானே கெட்டது நடந்தது என்று அல்லாஹ்வை குறை சொல்ல முடியாது. ஏன்? நீங்க அதுக்கு ஆசைப்பட்டீங்க, நீங்க அதை செய்யணும்னு நினைச்சீங்க, நீங்க அதை நாடினீங்க. இந்த உலக வாழ்க்கையில மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதை செய்வதற்குரிய அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது இந்த உலக வாழ்க்கையில மட்டும். மறுமையில அந்த அனுமதி எல்லாம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதற்குரிய விளைவை, அதற்குரிய கூலி, அது நல்ல கூலியோ தண்டனையோ அதை மறுமையில நிச்சயம் பார்க்கும். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மை ஒரு விஷயத்த செய்ய விடுறாங்க அப்படிங்கிறதுனால அது சரி என்று ஆகிவிடாது. ஏன்னா அல்லாஹ் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு புத்தியும் கொடுத்துட்டாங்க, குர்ஆன் ஹதீஸையும் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸை இந்த புத்தியை கொண்டு சரியான முறையில விளங்கி அல்லாஹ் எதை ஹலால்னு சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யணும், அல்லாஹ் எது ஹராம்னு சொன்னாங்களோ அதை விட்டு முற்றிலுமா விலகிடும். ஆனால் நமக்கு இவ்வளவு புத்தி கொடுக்கப்பட்ட பிறகு, நமக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று அதுக்கு மேல தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்து விட்ட பிறகும் கூட இல்ல இல்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஹராம தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நீங்க பிடிவாதமா அதை நோக்கி போறீங்க அப்படின்னா, அப்ப அல்லாஹ் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுக்கு நம்மை தடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் வலிமையும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தடுக்க மாட்டான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் தடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடத்துங்க, அதுக்குரிய கூலி உங்களுக்கு உண்டு. நல்ல வாழ்க்கை நடத்தீங்கன்னா நல்ல கூலி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். கெட்ட வாழ்க்கை நடத்துனீங்கன்னா கெட்ட கூலி தண்டனை கிடைக்கும், அது நரகமாகவும் இருக்கலாம் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி எச்சரிக்கை செஞ்சிட்டாங்க. இத்தனை எச்சரிக்கைகளுக்கு பிறகும் கூட இந்த அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது, ஹராமான வழிமுறைகள்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுல ஒரு நாட்டம் கொண்டு அதுல நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அனுமதித்து விடுகிறார். அல்லாஹ் நினைச்சா அதை தடுத்துட முடியும். ஆனா இந்த உலக வாழ்க்கையில மனுஷனை அல்லாஹ் கட்டாயப்படுத்த மாட்டான். நீ தேர்ந்தெடு, நல்லதை தேர்ந்தெடு, அதன் வழியா சொர்க்கத்தை தேர்ந்தெடு, அல்லது நீ தேர்ந்தெடு கெட்டதை தேர்ந்தெடு, அதன் வழியா நரகத்தை தேர்ந்தெடு, தண்டனையை தேர்ந்தெடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த அனுமதியை நாம சரியான முறையில பயன்படுத்தி கொண்டால் நாம நம்முடைய ரிஸ்கை ஹலாலான முறையில் தேடிக்கொள்வோம். அந்த ஹலாலான முறையில தேடுறதுனால அதற்குரிய கூலியையும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாம ஹலால் ஹராம் பத்தி எல்லாம் கவலைப்படாம ஹராமா இருந்தாலும் பரவாயில்லை என்று ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி செய்யும் போது அல்லாஹ்விடமிருந்து நிச்சயமா எச்சரிக்கை வரும். அந்த எச்சரிக்கை எல்லாம் தாண்டிதான் எந்த ஒரு மனிதர், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கெட்டதை செய்வாங்க, ஹராமுக்குள்ள நுழைவாங்க. அப்போ அல்லாஹ் அதை விட்டுடுவான்.
அல்லாஹ் தடுக்க முடியாதுன்னு கிடையாது. அல்லாஹ் நினைச்சா தடுத்துட முடியும். ஆனா இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் தடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவரு நம்ம தேர்ந்தெடுத்துட்டா அல்லாஹ் விட்டுடுவாங்க. அப்படியும் கூட அது கிடைச்சோம். இன்னொருத்தரை ஏமாத்தி கூட ஒரு சொத்தை எடுத்துக்கலாம். இன்னொருத்தரை ஏமாத்தி கூட ஒரு பணத்தை எடுத்துக்கலாம். ஹராமான வழியில கூட ஒண்ணு சம்பாதிச்சிட முடியும். ஆனால் அதற்கு குறைஞ்சபட்சம் 2 விளைவுகள் உண்டு. ஒண்ணு, ஹராமான வழியில சம்பாதிக்கக்கூடியதுக்கு பரக்கத்து இருக்காது. ஹராமான வழியில சம்பாதிக்கக்கூடியதுக்கு பரக்கத்து இருக்காது. இரண்டாவது, அதற்குரிய அந்த கெட்ட விளைவை நாம பார்க்க வேண்டியது. அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியது. அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது மறுமையில பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லது ரொம்ப பெரிய பாவமா இருந்தா அது இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ரெண்டுத்திலுமே நமக்கு பாதிப்பாக தண்டனையாக ஏற்படலாம். இந்த 3த்துல எது வேணா நடக்கலாம். இந்த உலகத்திலேயே எல்லா தண்டனையும் கிடைச்சிடலாம், அல்லது இந்த உலகத்துல எல்லாம் தண்டனை கொடுக்காம சேர்த்து வச்சு மறுமையில தண்டனை கொடுக்கலாம். அது ரொம்ப பெருசா இருக்கும். சிலருடைய பாவம் ரொம்ப எல்லாத்த விட பெருசா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை உண்டு, மறுமையில பெரிய தண்டனை. இதெல்லாம் ஹராமான முறையில நாம ரிஸ்க எடுக்கணும்னு நினைக்கும் போது, ரிஸ்க்குங்கிறது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்ட ஒன்று. கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரிஸ்க் கிடைச்சிடும். அதுல இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ரிஸ்க், அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ரிஸ்க் என்று அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ரிஸ்கை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஹலாலா தேடினாலும் அந்த ரிஸ்க் நமக்கு கிடைத்து விடும், ஹராமாக தேடினாலும் அந்த ரிஸ்க் நமக்கு கிடைத்து விடும். ஆனா ஹலாலா தேடினா நமக்கு ரிஸ்க்கும் கிடைச்சிரும், அதுல பரக்கத்தும் கிடைச்சிரும், அதுக்கு அல்லாஹ்வுடைய நல்ல கூலியும் கிடைச்சிரும். ஆனா ஹராமாக தேடினா ரிஸ்க் கிடைச்சிரும், ஆனா அதுல பரக்கத்து கிடைக்காது, அதற்கு தண்டனையும் கிடைச்சிரும். அப்ப ஹராமாக சேர்த்து வச்சவங்க பார்க்கலாம். அவங்க எதுக்கு சேர்த்து வைப்பாங்க, யாருக்கு சேர்த்து வைப்பாங்க? தன்னுடைய கடைசி காலகட்டத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்லாம் சேர்த்து வைப்பாங்க. தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அப்படிலாம் நிச்சயம் சேர்த்து வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சா தெரியும், ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துல அந்த சொத்து முழுக்க இல்லாமல் போய்விடும். இவர் தன்னுடைய எதிர்காலத்துக்கும் சேர்த்து வச்சிருப்பாரு பாருங்க, அவரே அதுல சரியாக பலன் பெற்றுக் கொள்ள மாட்டார். அவருடைய பிள்ளைங்க அதுல பலன் பெற மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க காலகட்டத்துல பெரும்பாலும் அது இல்லாமலே போயிடும். யாருக்காக அவர் சேர்த்தாரோ அவங்க அதனுடைய நன்மையை முழுமையாக அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல வழியில வந்ததுல தான் நன்மை கிடைக்கும். ஹராமான வழியில பெற்றதுல நன்மை கிடைக்காது, அதுல பரக்கத் கிடைக்காது. பரக்கத்துனா என்ன? அது பெருகும். சில பேரை பார்க்கலாம், வெறும் 20,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவங்க வீட்டுல 6 பேர் 8 பேர்னு நல்லா சாப்பிடுவாங்க, விருந்தாளி எல்லாம் வருவாங்க போவாங்க. சில பேர் லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க, அதுக்கு மேலேயும் சம்பாதிப்பாங்க. 5 பேர் கொஞ்சம் கொண்ட குடும்பமா தான் இருக்கும். ஆனா அந்த குடும்பம் கஷ்டப்படும். தாராளமா இருக்கலாம், ஓஹோன்னு இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு கஷ்டம் வரும். இல்ல சில மாதங்களுக்கு ஒரு முறை கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ரிஸ்க்ல பரக்கத் இல்ல அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வருமானத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய வருமானம் இருந்தும் கூட அதுல கொஞ்சம் பேரா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த ரிஸ்க்ல பரக்கத்தை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். பிறரை கஷ்டப்படுத்தி, பிறரை ஏமாற்றி, பிறருக்கு வேதனை கொடுத்து வரக்கூடிய எந்த ஒரு ரிஸ்க்கும் பரக்கத்தை கொடுக்காது. அது இந்த உலகத்திலே பார்த்துரும், பரக்கத்தை கொடுக்காது. அதற்கென்று அது கெட்ட விஷயம்ன்றதுனால அதற்கு தண்டனை அப்படிங்கிறது உண்டு. பரக்கத்து இல்லாம போறதே ஒரு தண்டனை தான். கூடுதலாக அதற்கு அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலே சரி, அல்லது கபூர்ல சரி, அல்லது மஹ்ஷர்ல, அல்லது அதற்கு பிறகு நரகத்துல அப்படின்ற தண்டனை எல்லாம். பிறரை ஏமாற்றி நிலத்தை சொத்தை புடுங்கிக்கிட்டவங்களுக்கு நரகத்துல இந்த மாதிரி தண்டனையை நான் பார்த்தேன், மேராஜ்ல நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல எல்லாம் இருக்கு. ஓ, அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு நிலம் போன்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தருடைய பொருளுங்கிறது அவங்களுக்கு எல்லாம் நாடின ரிஸ்க், அதை நம்ம எடுக்கணும்னு நினைச்சா அப்போ நம்ம பாவத்துல நுழையும். ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் ரிஸ்க் என்பதை முடிவு செய்து விட்டார். நாம பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய ரிஸ்க் வந்துருச்சு. முதல்ல ரிஸ்க் வந்துருச்சு, அப்புறம் தான் நம்முடைய ரூஹ், நம்முடைய உயிர் பூமிக்கு வருது.
அப்போ நம்முடைய ரிஸ்க் முன்னாடியே இருக்கு. நம்ம ஹலாலான முறையில தேடினாலே அது கிடைச்சோம். இல்லைங்க நான் ரொம்ப முயற்சி செய்யறேன், ஆனா ரிஸ்க் வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னா நாம ஏதோ தவறு செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த தவறு என்னவா இருக்கலாம்? பெத்தவங்களை கவனிக்காதா இருக்கலாம், உடன் பிறந்தவங்களை கவனிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா கூட பிறந்தவங்களை நம்ம கவனிக்கிறது இல்லைங்கிறதா இருக்கலாம். நம்ம அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இருக்குது, அண்டை வீட்டார் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆனா நம்ம வந்து அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யல, அதுவும் கூட தவறு தான். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளோட ரிஸ்க் குறைஞ்சிடும். உதவிங்கிறது பல வகையில் இருக்கலாம். வந்து சுமை தூக்க முடியாதவங்க ஒரு வெயிட்டை தூக்கிட்டு கடைக்கு போயிட்டு வெயிட்டான ஒரு பையோட வர்றாங்க, அந்த பையை அவங்களால தூக்க முடியாது, தூக்குற தெம்பு நமக்கு இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறது கூட உதவி. அதை செய்யறதுக்குரிய சக்தி இருந்தும் கூட நம்ம வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னா அதுவும் கூட பாவம். இந்த ரிஸ்க்ங்கிற விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன? ரிஸ்க்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது. ரிஸ்க்ங்கிறது யார் கொடுக்கிறது? அல்லாஹ் கொடுக்கிறது. ரிஸ்க் இப்ப ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ரிஸ்க்ங்கிறது தான் சம்பாதிக்கிறது. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ரிஸ்க்ங்கிறது அந்த கம்பெனி முதலாளி தர்றது, ரிஸ்க்ங்கிறது அரசாங்கம் தர்றது, ரிஸ்க்ங்கிறது இந்த பணக்காரர் தர்றது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்ப ரிஸ்க் வந்து அவங்க தர்றாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க ஏதாவது அழுத்தம் கொடுத்தா, பிரஷர் கொடுத்தா, இல்ல மிரட்டல் கொடுத்தா, இவங்க அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சிடுறாங்க, மிரட்டலுக்கு பயந்துடுறாங்க. இப்ப தாடியோட போறோம், ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குது, தம்பி தாடி வச்சிருந்தா உனக்கு வந்து வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க? தாடி ஷேவ் பண்ணிக்கிறாங்க. இது நம்முடைய பலகீனம். ரிஸ்க் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்கை முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த உயிரை பூமிக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கம்பெனி ஓனரோ இன்டர்வியூ எடுக்கிறவரோ நம்முடைய ரிஸ்கை முடிவு செய்வது இல்லை. நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் தான் முடிவு செய்யறாங்க. அதே போலதான் பெண்களுக்கும், இந்தம்மா நீ வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு போனா, புர்காலாம் போட்டு போனா உனக்கு வந்து நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது, உனக்கு வேலை கிடைக்காது. இப்ப பொம்பளைங்க வேலைக்கு போறதையெல்லாம் கட்டாயமாக்கி வச்சுட்டாங்க. கட்டாயம் மட்டும் இல்ல, அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க பொம்பளைங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போகணும்னு ஊக்குவிக்கிறாங்க. இப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சாங்களா? இல்ல. ஆனா இன்றைக்கு இந்த நாங்க பொற்காலத்தை திரும்பி கொண்டு வரோம், முஸ்லிம் சமூகத்தை சக்திப்படுத்துகிறோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இந்த சியமன் சலீம் போன்ற ஆட்கள், நான் பேரை சொல்லியே சொல்றேன், ஏன்னா யாரை சொல்றேன் என்னன்னு சொல்றேன்லாம் வந்து நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால பேரை சொல்லியே சொல்றேன். சியமன் சலீம் போன்ற ஆட்கள், இன்னும் அவர் மாதிரியே பேசக்கூடிய ஆட்கள் என்ன செய்யறாங்க? பெண்கள் கல்வி முக்கியம் என்பதை ஒரு அளவு தாண்டி ஒரு வரம்பு மீறி பேசுறாங்க. எந்த அளவுக்கு பெண்களுக்கு கல்வி அவசியம் தான். சரியான முறையில வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, குடும்பத்தை சரியான முறையில் கட்டமைப்பதற்கு பெண்ணுக்கு கல்வி அவசியம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நல்லா படிச்சு நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நீங்க வந்து இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஜாப புர்காவை எல்லாம் விட்டுட்டு, அது தரக்கூடிய பாதுகாப்பு, நம்முடைய வெட்க உணர்வு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போகணும், அதுதான் வந்து சமூகம் சக்தி பெறுதல், அதுதான் முஸ்லிம் சமூகத்தை வலிமையாக்குதல் அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததுக்கு முரணானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுக்கு முரணானது. பெண்களுக்கு சிறந்த இடம் அவங்க வீடு என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க. அறியாமை காலம், அதாவது இஸ்லாம்னா என்னன்னு அறியாத காலத்துல காஃபிரான பெண்கள் தங்களுடைய அழகையும் அலங்காரத்தையும் வெளிக்காட்டிக் கொண்டு சுற்றியது போல் நீங்களும் சுற்ற வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல கண்டிச்சே சொல்றாங்க. சூரத்துல் நூர்ல பார்க்கலாம். தன்னுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டுறது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல, சந்தைகள்ல, கடை தெருவுகள்ல சுற்றி வருவதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு கடை தெருவுக்கு போறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, அதையும் தாண்டி வந்து அது பெண் சுதந்திரம் அப்படின்னு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. கடை தெருவுக்கு வந்து அதிகமா சுற்றி இருக்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிச்சிருக்கிறாங்க, எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. இவையெல்லாம் ஃபித்னாவுக்குரிய இடங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வந்து ரிஸ்க தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல வரம்பு கடந்து போறது, முஸ்லிம் சமூகத்தை வந்து வலிமைப்படுத்துறோம், முஸ்லிம் சமூகத்துக்கு சக்தி ஏத்துறோம், சுதந்திரம், பெண் சுதந்திரம்ங்கிறத நடைமுறைப்படுத்தி காட்டுறோம் என்ற பேர்ல அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை உடைச்சிட்டு வெளியே வர்றது சுதந்திரம்னு சொல்லி நமக்கு தலையில வந்து பூத்தி வச்சுட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ் கொடுத்த கட்டுப்பாடுகளை மீறி அதை உடைத்து விட்டு வெளியே வருவது சுதந்திரம் என்று நம்ம வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மூளை செலவை செய்து வைத்திருக்கிறாங்க.
அல்லாஹ் கொடுத்த கட்டுப்பாடு நம்மளை கஷ்டத்துக்குள்ளாக்குறதுக்கு இல்லை, நம்மை பாதுகாப்பதற்கு. இப்ப நெருப்புல தொடாத, நெருப்புல தொட்டா சுடும், ரொம்ப நேரம் கையை வச்சிருந்தா கருகிடும் அப்படின்னு பெத்தவங்க தடுக்கிறாங்கன்னா, பெத்தவங்க நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா, அது நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு இல்லை, கஷ்டத்தை நம்மை காப்பாற்றுவதற்கு. நெருப்புல தொட்டா சுடும், நெருப்பை தொடாத அப்படின்னு சொல்றது கட்டுப்பாடு தான். ஆனா நம்மை காப்பாற்றக்கூடிய கட்டுப்பாடு. அதை விட முக்கியமானது, சரியானது, பாதுகாப்பானது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் மூலமா நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்திருக்கிறதும், நம்ம அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள். இந்த கட்டுப்பாடுலாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியது. ஆனா என்ன நினைக்கிறோம், இஸ்லாம் கட்டுப்படுத்துது, நீங்களாம் அந்த காலத்துல இருக்கிறீங்க, நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு கும்பல், முஸ்லிம்கள் அரசியல் ரீதியா வலு இல்லாம இருக்கிறாங்க, அரசாங்க ரீதியா வலு இல்லாம இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் படிச்சு நீங்க ஹிஜாப் எல்லாம் கட்டிட்டு டைட்டான ட்ரெஸ் போட்டுட்டு அழகு அலங்காரம் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி போய் ஆண்களுக்கு மத்தியில சுத்துறது தான் முஸ்லிம் சமூகத்தை வலிமையாக்கும். ஒரு பக்கம் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல முஸ்லிம் பெண்களை வெளியே இழுத்து விட வேண்டியது, இன்னொரு பக்கம் முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கிற பேர்லயே, முஸ்லிம் சமூகத்தை வலிமையாக்குறோம் அப்படிங்கிற பேர்லயே வெளியே இழுத்துட்டு வர வேண்டியது. சுதந்திரங்கிற பேர்ல மேற்கு உலகை பார்த்து, வெஸ்டர்ன் வேர்ல்ட பார்த்து அமெரிக்கா இப்படி இருக்குது, யூரோப் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மயங்கி ஓடுறவங்க ஒரு கும்பல். அப்படின்னா அமெரிக்கா யூரோப்ல இருக்கிற சமூகம் மாதிரி முஸ்லிம் சமூகத்தையும் வலுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், சிஎம்எல் சலீம் போன்ற ஆட்கள் சொல்றது இன்னொரு பக்கம். அப்ப இதுல என்ன நடக்குது, இந்த ஹராம எல்லாம் விட்டுட்டு எது ஹலாலோ அதை பின்னாடி தள்ளிட்டு ஹராம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடை எல்லாம் விட்டுட்டு ஹராமுக்குள்ள நுழைஞ்சிடுறான். கேட்டா இந்த காலத்துல இப்படிதான் இருக்கணும், இதை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா வழியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல் குர்ஆன்ல சூரத்து தலாக் 65வது சூரா, அதனுடைய 2வது மற்றும் 3வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா, அது நம்ம காலத்துல நம்ம குடும்பத்துக்குன்னு உள்ள பிரச்சனையா இருக்கலாம், அல்லது 5-6 தலைமுறையா 100-150 வருஷமா பிறரால் உருவான பிரச்சனைகளா இருக்கலாம். முஸ்லிம்கள் வலிமை இழந்திருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, முஸ்லிம் நாடுகள் பலகீனமா இருக்குது, முஸ்லிம் சமூகம் நம்ம நாட்டுல பலகீனமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இதுல இருந்து வெளியேறதுக்கு வழி என்ன என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, வமன் யத்தகில்லாஹ், யாரு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ, தக்வாவோட நடக்கிறாங்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா. ஹரஜ அப்படின்னா வெளியே வர்றது, மஹ்ரஜனா வெளியேறுவதற்கான வழிகள். அல்லாஹ் அவங்களுக்கு வெளியேறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தருவாங்க. யாரு அல்லாஹ்வுக்கு தக்வாவோட இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை அஞ்சி இருக்கிறார்களோ, அவங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகளில் இருந்து வெளியேறுவதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்ப பிரச்சனைகளில் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் எப்படி போறாங்களோ அப்படி போறது இல்லை. அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி செய்யணும். அல்லாஹ் ஹலால்னு சொன்னதை நம்ம எடுத்துக்கணும், ஹராம் சொல்றதை விட்டு விலகணும். அப்படி இருந்தா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. வயர்ஸுகுஹு, அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்கையும் கொடுப்பாங்க. மின் ஹைஸு மா யஹ்தஸிப், அவங்க கணக்கு போட்டு பார்க்காத, நினைச்சு பார்க்காத இடங்கள்ல இருந்து, வழிகள்ல இருந்தெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தக்வாவோட இருந்தா 2 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த 2 விஷயங்கள் கிடைக்கும். ஒண்ணு, உங்க பிரச்சனையில இருந்து உங்களுக்கு மஹ்ரஜ் கிடைக்கும், வெளியே இருக்கக்கூடிய வழிகள் கிடைக்கும். இன்னொன்னு, நீங்க நினைச்சு பார்க்காத இடங்கள்ல இருந்து, நினைச்சு பார்க்காத வழிகள்ல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். ஒரே விஷயம் தான் தக்வா, அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையில் அஞ்சி கொள்ளுதல். மனசுல மட்டும் பயம் இல்ல, பேச்சில செயல் எல்லாம் பயம் வரணும், அதுதான் தக்வா. அல்லாஹ்வுக்கு தக்வாவோட இருந்தோம்னா, மனசால அல்லாஹ்வுக்கு பயந்து, பேச்சில் அந்த பயம் வெளிப்பட்டு, நம்முடைய செயல்கள் அந்த பயம் வெளிப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல நம்ம நினைச்சு பார்க்காத வகைகள் இருந்தெல்லாம் நமக்கு ரிஸ்க் கிடைக்கும். நம்ம மனுஷனுக்கு பயந்து, இந்த உலகத்துக்கு பயந்து இதெல்லாம் நம்ம வேற வழியில செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா ரிஸ்க் வேணுமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவனுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவாங்க. நீங்க எந்த பிரச்சனைகள்ல, சிக்கல்கள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து வரக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் தருவாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கும். ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பற்றி அறியாமை,
நம்முடைய ஈமானுடைய பலகீனம், உலகத்தை ரொம்ப பெருசா நம்ம நினைச்சுக்கிற அந்த முட்டாள்தனம், மறுமையை சாதாரணமா நினைத்து கொள்ளக்கூடிய அந்த முட்டாள்தனம், அதன் காரணமா நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு பயப்படுறதை விட இந்த உலகத்துக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அர் ரஸாக். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக். நிச்சயமாக அல்லாஹ் அவங்க தான் ரஸாக் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ரஸாக்னா என்ன? ரிஸ்கை கொடுக்கக்கூடியவங்க. அது யாரு? அல்லாஹ். மனுஷனுக்கு ரஸாக்லாம் பேர் வைக்க கூடாது. அப்துர் ரஸாக் அப்படின்னு தான் பேர் வைக்கணும். அப்து அப்படின்னா அடிமை. அப்துல் ரஸாக்னா அர் ரஸாக் உடைய அடிமை. அர் ரஸாக்னா யாரு? அல்லாஹ். அர் ரஸாக் ஆகிய அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல் ரஸாக். இப்ப நீங்க பேச்சு வழக்குல பாக்குறோம், கஃபார், கஃபூர், ரஹ்மான், ரஸாக் அப்படின்லாம் மனுஷனை கூப்பிடுறோம். ஆனா அவங்க பேர் பார்த்தோன்னா அப்துல் கஃபூர்னு இருக்கும், ஆனா கஃபூர்னு கூப்பிடுறோம். அப்துல் ரஹ்மான் இருக்கும், ரஹ்மான் கூப்பிடுறோம். அப்துல் ரஸாக் இருக்கும், ரஸாக்னு கூப்பிடுறோம். இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது, தவறு. ரஹ்மான் யார்? அல்லாஹ் தான். ரஸாக் யார்? அல்லாஹ் தான். கஃபூர் யார்? அல்லாஹ் தான். மனிதர்கள்லாம் யாரு? கஃபூர் கிடையாது, அப்துல் கஃபூர். ரஸாக் கிடையாது, அப்துல் ரஸாக். ரஹ்மான் கிடையாது, அப்துல் ரஹ்மான். அர் ரஹ்மான், அர் ரஸாக், அல் கஃபூர் இதெல்லாம் யார்? அல்லாஹ் மட்டும் தான். அல்லாஹ் தான் ரஸாக். அர் ரஸாக்னா என்ன? ரிஸ்க் கொடுக்குறவங்க. நாமெல்லாம் ரிஸ்கை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவங்க. எல்லாருடைய ரிஸ்கை அல்லாஹ் தான் கொடுக்குறாங்க. அது பரம்பரை சொத்தா வந்து சேர்ந்தாலும் அது அல்லாஹ் கொடுக்குற ரிஸ்க் தான். நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சாலும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். யாராவது அன்பளிப்பா கொடுத்து நமக்கு வந்தாலும் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். எல்லாமே வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த ரிஸ்க் தான். அதை நல்ல வழியிலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு பயப்படாம அல்லாஹ் கொடுத்த சட்டங்களை மீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தப்பான வழிகள்ல சம்பாதிக்கிறான். கேட்டா இந்த உலகத்துல இந்த நாட்டுல இப்படித்தான் சம்பாதிக்க முடியும், இந்த காலகட்டத்துல இப்படித்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் பேசுறாங்க. அதனால எதுவுமே கிடையாது. எல்லா காலகட்டமும் அல்லாஹ்வுடையது தான். எல்லா நாடும் அல்லாஹ்வுடையது தான். எல்லா மனுஷனும் அல்லாஹ்வுடையது தான். அப்ப எந்த காலகட்டமாக இருந்தாலும், எந்த நாடு, எந்த பூமியா, எந்த ஊராக இருந்தாலும், எந்த சமூகமாக இருந்தாலும் ரிஸ்க்குங்கிறது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறது. அது முஸ்லீம் ஆகட்டும், காஃபிர் ஆகட்டும், எல்லாருக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறாங்க. ரிஸ்க் வேணும்னா அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில பயந்து இருந்தா போதும். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த சிக்கல்கள்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அதில் வெளியேறக்கூடிய வழியையும் கொடுப்பாங்க என்பதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ரிஸ்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அல்லது ரிஸ்க் கிடைச்சிடாதோ அப்படின்னு பயந்துகிட்டு ஹராமான வழிகள்ல போயிடக்கூடாது. ஹராமுங்கிறது பன்றிக்கறி சாப்பிடுறது, மது வருவது மட்டும் இல்ல, இன்னொருத்தரோட சொத்து, இன்னொருத்தருடைய சம்பாத்தியம், இன்னொருத்தருடைய உழைப்பு, இதுல எதை எடுத்தாலும் அதுவும் ஹராம். இன்னொருத்தருடைய திறமை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம், அவங்களுக்கு அதுக்குரிய கூலி கொடுக்கறது இல்லை, அதுவும் ஹராம். இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலை செய்ய வர்றாங்க, வேலை செய்ய வரும்போது அவங்க வந்து இவ்வளவு கூலி வேணும்னு கேட்கறாங்க. நம்ம அப்போ சரின்னு சொல்லிட்டு வேலை முடிச்ச உடனே அவ்வளவு கொடுக்காம வரும்போது நம்ம வந்து 200 கேட்டிருப்பாங்க. சரி சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். வேலை முடிச்சுட்டு கேட்கும் போது 120 கொடுக்கறது. என்னம்மா அப்படின்னு கேட்டா, உன் வேலைக்கு அவ்வளவு போதும், நீ அப்படி என்ன செஞ்சுட்ட, இங்க ஒன்னும் அவ்வளவு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கூலி பேசணும், இல்ல முடிக்கும் போது அந்த கூலி கொடுத்துடணும். இல்ல ஆரம்பிக்கும் போதே 120 தான் கொடுப்பேன் அப்படின்னு பேசணும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, முஸ்லிம் ஊர்கள்ல பல ஊர்கள்லயும் இது பரவலா இருக்கு. ஆண்களும் அதை செய்யறாங்க, பெண்களும் அதை வந்து செய்யறாங்க. கூலிய பேசுற முறையில கொடுக்கறது இல்ல, ஆரம்பத்துல ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு கொடுக்கறது. அப்படியே ஒண்ணு மதியானம் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவங்க காலையில இருந்து வேலை செய்வாங்க, மதியானம் சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது கொடுக்கறது கிடையாது. நம்ம 2 மணிக்கு சாப்பிடுவோம், 1:30 மணிக்கு சாப்பிடுவோம். அவங்களுக்கு 3 மணிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது. சரி, அவங்க கழிச்சு போய் அந்த 3 மணி சாப்பாட்டுக்கு உட்கார வந்தாங்கன்னா, காலையில நம்ம சாப்பிட்டதனுடைய மீதி இருக்கும் பாருங்க, மிச்சம் இருக்கும் பாருங்க, அது கொண்டு வந்து கொடுக்கறது. மதியானம் நம்ம சாப்பிட்ட அந்த நல்ல சோறு, அதுக்குரிய தொட்டுக்க அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. காலையில நம்ம மிச்சம் வச்சது கொடுக்கறது. மிச்சம் வச்சது கொடுக்குறேன்னா நீங்க சொன்னீங்க, சாப்பாடு தரேன்னு சொன்னா பொதுவா என்ன அர்த்தம்? இந்த வேலையில செஞ்ச அந்த சாப்பாடுன்னு தான் அர்த்தம். நான் உனக்கு காலையோட மிச்சத்தை மதியானத்துல தருவேன் அப்படின்னு முன்னாடியே பேசி அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அது வேற விஷயம். அவங்க 200 கேட்கறது, இல்லம்மா அவனுக்கு 120 தான் தருவேன், காலை சாப்பாடுடைய மிச்சத்தை தான் நான் வந்து மதியானம் தருவேன், அது 3 மணிக்கு மேலதான் தருவேன், அதுவும் நீ இந்த தெருவாரமா போய் தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க முன்னாடியே பேசுங்க. நிறைய பேசினாலும் அவையெல்லாம் தவறு தான். ஆனா அது அந்த தவறு கூட வந்து ஏமாற்றத்தோட சேர்த்து நம்ம பண்றோம் இல்லையா, அது வந்து அதை விட பெரிய பாவமாயிடுது. என்ன கூலி பேசணுமோ அதை கொடுக்கணும். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கு கண்ணியத்தோட நடத்தணும். அவங்க முஸ்லிம்களோ காஃபிர்களோ யாரா இருந்தாலும் அல்லாஹ் படைத்த மனிதர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கண்ணியம் ஒண்ணு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க.
மரியாதை கொடுக்க சொல்லுங்க, அதை கொடுக்கும். சரி, இந்த ஆயத்துல நம்ம வந்து திரும்ப வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அம்மன் ஹாதல் லஸீ யர்ஸுகுகும், அந்த ரிஸ்க், அந்த அதுதான் பார்க்கிறோம். யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கஹு, அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அம்ஸக, அம்சக அப்படிங்கிறது மீம் சீன் காஃப் இந்த 3 எழுத்துக்கள் வருது. இதுல இருந்து மசக, மசக அப்படின்னு வருது. மசக அப்படின்னா அவர் கொடுக்காமல் பிடித்து கொண்டார், நல்ல உறுதியா பிடிச்சுக்கிட்டார், அதனால அது போல, அது வந்து அதை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வரதான் இந்த அம்சக அப்படிங்கிற வார்த்தை. அம்சக அப்படின்னா என்ன? கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது, பிடித்து வைத்துக் கொள்வது அப்படின்னு. இன் அம்சக ரிஸ்கஹு, ரிஸ்க கொடுக்கக்கூடிய அந்த ரஸாக் ஆகிய அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்காமல் தடுத்து கொண்டால், மன் ஹாதல் லஸீ யர்ஸுகுகும், உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, ரிஸ்க கொடுக்கறது வந்து நம்ம முதலாளி கிடையாது, நம்ம அரசாங்கம் கிடையாது, ஏன் நம்ம பெற்றோரோ கணவரோ கூட கிடையாது. ரிஸ்க்குங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறது. முதல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கணும், அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா கீழ்ப்படிந்து இருக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ் யார் யாருக்கு எந்த அளவுல கீழ்ப்படிய சொல்றாங்களோ அந்த அளவுக்கு. தந்தைக்கு இவ்வளவு கீழ்ப்படியணும்னா அந்த ஒழுங்கான கீழ்ப்படுதலை தந்தைக்கு கொடுத்துடணும். நான் அல்லாவுக்கு தான் பயப்படுவேன், எங்க அப்பாவுக்கு எங்க அத்தாவுக்கு பயப்பட மாட்டேன், அபிக்கு அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தந்தைக்கு எவ்வளவு பயப்படணும் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு பயப்படணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரிதான் முதலாளிக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியணுமோ அந்த அளவுக்கு கீழ்ப்படியணும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தவிர யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நீ முதலாளியா இருந்தாலும் சரி அப்படின்லாம் பேசக்கூடாது. முதலாளிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கீழ்ப்படிதல் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உட்பட்டு முதலாளிக்கு எவ்வளவு கீழ்ப்படியுமோ அவ்வளவு கீழ்ப்படிச்சு. அதே மாதிரிதான் கணவருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கறத பிடித்து வைத்து தடுத்து கொண்டால், உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கறவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? யாரும் கிடையாது. ரிஸ்க் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் தான், இனிமேல் கொடுக்க போறதும் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கறது வேற யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க, ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்கும். ஆனா அதற்கு பிறகும் நீங்கள் ஈமான் கொள்ளாமல், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்றீங்க? இதுல லஜ்ஜு, உது, நுஃபூர் 3 வார்த்தைகள் இருக்கின்றன. லஜ்ஜு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிடிவாதமாக ஒரு விஷயத்துல அப்படியே தொடர்ந்து கொண்டு இருப்பது, அதற்குத்தான் லஜ்ஜு அப்படின்னு பேர். உண்மையில லஜ்ஜு அப்படின்னா மொழி ரீதியா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்குள்ள ஆழமா போறது, அதுக்கு தான் லஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ் கடல் இருக்கு இல்லையா, ஆழமான கடல், இதற்குமே லஜ்ஜ அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப லஜ்ஜு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அல்லது ஒரு செயல்பாடு அதுல ஆழமா போறது. இப்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு லஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காஃபிர்களுக்கு இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்த பிறகும் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்காம, இவற்றையெல்லாம் உணராம வந்து பிடிவாதமாக என்ன செய்யறாங்க? அவங்க லஜ்ஜு, அவங்க அவங்களுடைய பிடிவாதத்திலேயே ஆழமா போறாங்க, தொடர்ந்து போறாங்க. அந்த தொடர்ந்து போய் அவங்க எங்க முடியறாங்க? எதுல அவங்க தொடர்ந்து போறாங்க? 2 விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஆழ்ந்து போறாங்க. ஒண்ணு உது, இன்னொன்னு நுஃபூர். உது அப்படின்னா என்ன? ஐன், த, வாவ் இந்த 3 எழுத்துக்கள்ல தான் இது வருது, இந்த வார்த்தை வருது. உது அப்படின்னு வருது. உதுவ அப்படின்னா கர்வம், பெருமை, திமிர், இதன் அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்த மறுக்கிறது. யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. அப்ப இந்த மறுத்தல், கீழ்ப்படியாமை, இதற்கு என்ன காரணம்? அந்த திமிர், அந்த கர்வம் காரணம். இப்ப மறுக்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். இங்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த தற்பெருமை, கர்வம், திமிர், அந்த தலைகணம், இதன் காரணமாக ஒரு விஷயத்த மறுக்கிறது, கீழ்ப்படியாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் உது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? காஃபிர்கள் தங்களுடைய தற்பெருமை, தலைகணம், திமிர், கர்வம் காரணமாக இவங்க கீழ்ப்படியாமை என்பதில் ஆழமாக போறாங்க. அதுல மட்டும் இல்ல, நுஃபூர்லயுமே அவங்க ஆழமா போறாங்க. நுஃபூர் அப்படிங்கிறது என்ன? நூன், ஃப, ரா இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து நஃபர அப்படிங்கிறது வருது. இதுவும் மறுக்கிறது தான். எதன் அடிப்படையிலனா ஒரு விஷயத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக மறுத்தல். உது அப்படின்றது மறுத்தல், இது வந்து திமிரு, தலைகணம் காரணமா மறுக்கிறது.
நுஃபூருங்கிறதும் மறுத்தல் தான். இது என்ன, எந்த அடிப்படையில வர்றது? இது அந்த விஷயத்தின் மீது உள்ள வெறுப்பு காரணமாக வருவது. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா நுஃபூருங்கிறது, இந்த நஃபர அப்படிங்கிறது எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்க, அதுக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை விட்டு வெறுண்டு வேற பக்கம் ஓடுறது. அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஓடுறது. இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் தெரியுமா? வேணான்னு போகும்போது, வேணான்னு விட்டு சும்மா நடந்தெல்லாம் போகாம, அது வேண்டாம் அப்படின்னு வெறுத்துட்டு விட்டு ஓடுவாங்க தெரியுமா? வேகமா கிளம்பி போவாங்க தெரியுமா? அதற்கு தான் நுஃபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஈமான் வேண்டாம், அல்லாவுக்கு நான் ஈமான் கொள்ள மாட்டேன், அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் தலைகணம் உத்து காரணமாக மறுக்கிறாங்க, கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தீனை வெறுக்கிறதின் காரணமாக அல்லாவை விட்டு தூரமா ஓடும். தீனை வெறுக்கிறது காரணமாக. ஏன் தீனை வெறுக்கிறாங்க? அலகனம் எதனால வருதுன்னு தெரியுது, தற்பெருமை எதனால வருதுன்னு தெரியுது. அது உலக விஷயங்கள் காரணமா வர்றது. அல்லாவுடைய பயம் இருந்தா தவாது, ஒரு பணிவு வந்துடும். அல்லாவுடைய பயம் இல்லாதவங்களுக்கு உலக விஷயத்தை கொண்டு பெருமை அப்படிங்கிறது வந்துடும். எனக்கு பெரிய வீடு இருக்குது, எனக்கு சமூகத்துல பெரும் அந்தஸ்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இந்த செல்வாக்கு இந்த அந்தஸ்து எல்லாம் இல்லாம போயிடும், என்னுடைய வசதிகள் குறைஞ்சிரும், என்னுடைய பதவி பறி போயிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த இந்த விஷயங்களை கொண்டு பெருமைப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. என் செல்வாக்கு எவ்வளவு தெரியுமா, என் அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா, என் வசதி எவ்வளவு தெரியுமா, என்னுடைய பதவி எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு தலைகணம் கொண்டு இருப்பாங்க. என் அறிவு எவ்வளவு தெரியுமா அப்படின்லாம் தலைகணம் கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தலைகணம் திமிர் கர்வத்துல இருக்கிறவங்க அவங்க உத்து என்ற அடிப்படையில, இந்த தலைகணம் திமிர் அடிப்படையில அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. ஆனா இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறாங்க காஃபியர்கள், அவங்க எப்படின்னா இந்த தீனை வெறுப்பாங்க. ஏன் வெறுப்பாங்கன்னா, இந்த தீன் அவங்கள ஒழுங்கா இருக்க சொல்லுது. அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. மனசுக்கு பட்ட மாதிரி எல்லாம் வாழும். மனசு எவ்வளவு கேவலமான விஷயங்களை தூண்டுனாலும் கூட அப்படி அதை கூட செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கு இஸ்லாம் தடை. அதற்கு இஸ்லாம் தடை. இப்படி போனா, லாட்டரியில போனா இவ்வளவு பணம் வாங்கலாம். லாட்டரிங்கிறது என்ன? சூதாட்டம், ஹராம். வட்டியில போனா இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். வட்டிங்கிறது என்ன? அது ஹராம். விபச்சாரம் ஹராம், மது அருந்தது ஹராம், போதைப் பொருட்கள் ஹராம். ஆனா இதெல்லாம் மனசு ஆசைப்படும். அதுல சில பேர் போய் பார்த்துட்டு அதுல ஒரு சுவை பார்த்துருவாங்க. இப்ப இவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது ஒரு தடையாக, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இஸ்லாமினுடைய அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு பிடிக்காது. ஒழுக்கமா இருக்கிறதுக்கு, கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு பிடிக்காது. அதன் அடிப்படையில் என்ன செய்வாங்க, இஸ்லாமுடைய சட்டங்களை அவங்க வெறுப்பாங்க. வெறுக்கிறதோட சும்மா இல்லாம இஸ்லாமை பின்பற்றவங்களும் அவங்க கிண்டல்லாம் கூட செய்வாங்க. பாரு, அப்படியே ஒரு அடிமை மாதிரி போக வேண்டியது, தலையிலேன்னு கால வரைக்கும் மூடிட்டு. இவ்வளவு பாருங்க, சாமியார் மாதிரி சுத்த வேண்டியது, இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்க வேண்டியது, மிஸ்கின் மாதிரி சுத்துறாரு அப்படின்னு சொல்லி பெண்ணையும் ஆணை, எந்த பெண்ணையும் ஆணையும், இஸ்லாமை பின்பற்றக்கூடிய பெண்ணையும் ஆணையும் கூட அவங்க கிண்டலா பார்ப்பாங்க, கிண்டலா பேசுவாங்க. இது யாரு கிண்டலா பாக்குறாங்க பேசுறாங்கன்னா வெறும் காஃபிர்கள் மட்டும் இல்ல, இன்றைக்கு காஃபிர்களுடைய தாக்கத்துள்ள சில முஸ்லிம்கள் கூட அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் எங்கேன்னு வருது? காஃபிர்கள்ட்ட அவங்களுடைய குஃபுர் காரணமா வருது. ஏன்? அந்த குஃபுர் அவங்கள ஒழுக்கம் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம ஆக்கிடுச்சு. ஈமான் உடைய ஒரு முக்கியமான ஒரு கிளை, ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது ஹயா, வெட்க உணர்வு, மான உணர்வு. யாருக்கு ஈமான் இல்லையோ அவங்களுக்கு அந்த வெட்க உணர்வு, மான உணர்வுங்கிறது குறைஞ்சிரும். சிலருக்கு இல்லாமலேயே போயிடும். ஈமான் இருக்கிறவங்கள்ட்ட வெட்க உணர்வு, மான உணர்வுங்கிறது இருக்கும். வெட்கமான அடிப்படையில அவங்க இருப்பாங்க. அதன் அடிப்படையில ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கறத அவங்க தேடி எடுத்துக்குவாங்க. இது ஈமான் உள்ள பண்பு. ஈமான் யாருக்கு பலகீனமா இருக்குதோ, அல்லது யாருக்கு ஈமானே இல்லையோ அவங்களுக்கு இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வெட்கம், மானம் அப்படிங்கிறதெல்லாம் குறைவாக இருக்கும். ஏன்னா வெட்கம், மானம் எல்லாம் ஈமானுடைய முக்கியமான அம்சங்கள். யாருக்கு ஈமான் இல்லையோ அவங்களுக்கு வெட்கம், மானங்கிறதும் இல்லாம போயிடும், அல்லது ரொம்பவும் குறைஞ்சிடும். அப்ப யாருக்கு அந்த வெட்கம், மானம் எல்லாம் இல்லையோ அவங்களுக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் வராது. மனசனுடைய அந்த ஆசை, இச்சையை கட்டுப்படுத்த முடியாம போகும். அப்படி போகும் பொழுது என்ன நடக்கும்? அவங்க குஃபுர்ல இன்னும் போவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சுட்டி காண்பிக்கிறான். நீ ரிஸ்க்னு சொல்ற, உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான். அந்த உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அந்த ரிஸ்கை தடுத்து விட்டால் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியதுக்கு வேற யார் இருக்கிறாங்க? யாரும் கிடையாது.
ஆனால் கொடுக்கக்கூடிய அல்லாவுக்கு நன்றியோடு இல்லாம அந்த ரிஸ்குடைய ஒரு பகுதியாகத்தான் எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறதையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு, பணம், வீடு மட்டும் இல்லை. எப்படி வாழணுங்கிற வழிகாட்டுதல், எப்படி வாழக்கூடாது என்ற வழிகாட்டுதல், இதுவும் சேர்ந்துதான் ரிஸ்க். தீனுங்கிறது அதுதான். நீங்க எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா அல்லாவுடைய திருப்தி பெறலாம், எப்படி வாழக்கூடாது, என்ன மாதிரி நீங்க வாழக்கூடாத முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை செஞ்சா அல்லாவுடைய கோபத்தை பெறுவீங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இதை செய்யாதீங்க, இது செஞ்சா அல்லாவுடைய கோபம் வரும், இது செய்யுங்க, இது செஞ்சா அல்லாவுடைய திருப்தி வரும், கருணை வரும் என்று சொல்லி சரியான வாழுமுறை எது, தவறான வாழுமுறை என்பதை பிரித்து காண்பித்து இதன் அடிப்படையில உங்க வாழ்க்கை அமைச்சுங்க. எது சரியான வாழ்முறையோ அந்த முறையில நீங்க வாழுங்க, எது தவறான வாழுமுறையோ அதை விட்டு நீங்க விலகிடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறாங்க. அதுவும் ரிஸ்குற முக்கியமான ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனா அதுதான் ரிஸ்குடைய மிக முக்கியமான பகுதி. அதுவும் ரிஸ்க் தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நமக்கு சுவாசிக்கிற காற்று, பருகுவதற்கு தண்ணீர் போன்ற பானங்கள், உண்ணுவதற்கு உணவு, நம்ம இருக்கிறதுக்கு வீடு, நமக்கு வருமானத்துக்கு பணம், நமக்கு உதவக்கூடிய ஆதரவா இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார், இவ்வளவும் கொடுத்த பிறகும் அந்த கொடுத்த அல்லாஹ்வுக்கு அந்த ரிஸ்கை கொடுத்த அர் ரஸாக்கு நன்றியோடு இல்லாம, அந்த அர் ரஸாக் ஆகிய ரப் ஆகிய அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளாம காஃபிர்கள் எப்படி இருந்துடுறாங்க. அவங்க தங்களுடைய உத்துவ்னா என்ன, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கர்வம், அதன் காரணமாக உள்ள கீழ்ப்படியாகும். அதே போல நுஃபூர்ங்கிறது என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத தன்மை, அதன் காரணமாக இந்த தீனை விட்டு வெறுண்டு ஓடுது, வேற ஒரு பக்கம் ஓடுது. இந்த நுஃபூர் அவங்களுடைய தலைகணம், இன்னும் அவங்களுடைய அந்த தீன் மேல, கட்டுப்பாடு மேல உள்ள வெறுப்பு, ரெண்டின் காரணமாக அவங்க பிடிவாதமாக குஃபுர்ல ஆழமா போயிடுறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப நாம குஃபுர்ல போகாம இருக்கணும்னா, நம்முடைய பாவங்கள்ல ஆழமா போகாம இருக்கணும்னா, இந்த 2 விஷயங்கள் நம்மகிட்ட வராமல் இருக்கும். ஒண்ணு இருக்கக்கூடாது, இன்னொன்னு நுஃபூர் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, பெருமை காரணமாக, தற்பெருமை, தலைகணம் காரணமா வர முடியும். நிறைய சொத்து வச்சுக்கிறவன், செல்வாக்கு வச்சிருக்கிறவன் தலகணம் கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உட்படாம வர முடிடுவான். நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன சொத்து, செல்வாக்கு, அந்தஸ்து இருந்தாலும் நாம தலைகணம் கொள்ளாது, திமிர் கொள்ளாது, அல்லாஹ் கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்கணும். இந்த அப்படிங்கிறது நமக்கு உத்தரவு. அதே போல நுஃபூர் ஆகவும் நம்ம ஆகிடக்கூடாது. நுஃபூர்னா என்ன, அல்லாஹ்வுடைய அந்த தீனுடைய அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் பிடிக்காம அதை வெறுத்து அதை விட்டு விலகி ஓடுறது, அதற்குத்தான் நுஃபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுஃபூர், இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடிய அந்த ரஸாக் ஆகிய அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்காமல் பிடித்து நிறுத்தி விட்டால், உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? யாரும் இல்லை. ஆனா காஃபிர்கள் ரிஸ்கை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இல்லாம, அவங்களுடைய தற்பெருமை காரணமாக அவங்க வரம்பு மீறுவதிலும், அதே போல இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு மீது வெறுப்பு கொண்டு மார்க்கத்தை விட்டு விலகி செல்வதிலும் அவங்க தீவிரமாக, பிடிவாதமாக இருந்து ரொம்ப ஆழமாக அந்த குஃபுர்ல போயிடுறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃபுருக்குரிய காரணத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க. தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. வெறும் சுட்டி காண்பிக்கிறது இல்லை, தெளிவாக நமக்கு எடுத்து வச்சிடறாங்க. எந்தெந்த வகையெல்லாம் வரும். ஒண்ணு, இந்த தற்பெருமை, கர்வம், இதில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு இவங்க தற்பெருமை கொள்றாங்க, அதை கொண்டு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாம போயிடுறாங்க. அல்லது ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் பிடிக்காம அதை தீனை விட்டு ஓடிடுறாங்க. இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாம் நம்முடைய நன்மை. டிராபிக் ரூல்ஸ் இருக்குது, நம்ம ரோட்ல போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம், அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இடது பக்கம் தான் வண்டி ஓட்டணும், இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும், ரெட் லைட்டு போட்டானா நிறுத்தணும், இதெல்லாம் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுலாம் எதுக்கு, அந்த பாதையில போகக்கூடிய நமக்கு பாதுகாப்பு, அந்த பாதையில வரக்கூடிய மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. கட்டுப்பாடுகள் நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியவை. அது நம்முடைய திறமையை தடுக்கக்கூடியது இல்லை, அல்லது நம்முடைய ஆசையை தடுக்கக்கூடியது, தப்பான ஆசையை தடுக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்துல கட்டுப்பாடு கொடுத்துருக்கிறாங்கன்னா அது நல்ல ஆசையை தடுக்கக்கூடிய விஷயமா இருக்காது, தப்பான ஆசையை தான் தடுக்கக்கூடியதா இருக்கு. ஹலாலானதை நல்லா சாப்பிட்டுங்க, நல்லா விடுறாங்க. ஹலாலான வழியில நல்லா சம்பாரிச்சிங்க அப்படின்னு நல்லா விடுறாங்க. ஆனா ஹராமானதை சாப்பிடாதீங்க, ஹராமானதை
ஹராமான வழியில சம்பாதிக்கணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? ஹராமுல போறது அந்த மனிதனுடைய அந்த நப்சை வீணாக்கிவிடும், அந்த மனுஷனை வீணாக்கும், தண்டனைக்குரியவன் ஆக்கிடும். ஹராமுங்கிறது மனிதனுடைய இயல்பை, நல்ல இயல்பை இல்லாமல் ஆக்கும். ஹராமுல போனா என்னங்க ஆயிடும்னா உங்களுடைய நல்ல இயல்பு இல்லாம ஆயிடும். நீங்க அதுக்கு பிறகு நல்லவனா இருக்க மாட்டீங்க. அது மது அருந்துறதுனால, ரவுடிசம் பண்றதுனால மட்டும் நன்மை நல்லவனா இல்லாம ஆயிடுவீங்கன்னு மட்டும் இல்லை. அதுலயும் நல்லவங்க இல்லாம கெட்டவங்களா ஆயிடுவீங்க. வட்டி வாங்கினாலும் நல்லவங்க இல்லாம கெட்டவங்களா ஆயிடுவீங்க. பிறருடைய சொத்தை அபகரிச்சா நல்லவங்க இல்லாம கெட்டவங்களா ஆயிடுவீங்க. ஹராமுங்கிறது மனிதனை அவனுடைய நல்ல இயல்பில் இருந்து நகர்த்தி அவனை அந்த மனிதனை கெட்டவங்களாக ஆக்குறது, கெட்ட ஆண் கெட்ட பெண்ணாக ஆக்கி விடுவது ஹராம். ஹலாலுங்கிறது அந்த மனிதனை நல்ல விதமாகவே வைத்திருப்பது, நல்லவங்களாகவே அவங்களை தொடர்ந்து ஆக்குறது, இன்னும் சிறந்த நல்லவங்களை ஆக்குறது. அதுல அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறாங்களோ அதை சரியான முறையில செய்யும் பொழுது மிக சிறந்த நல்லவங்களாக மாறும். ஆனா காஃபியர்கள் இந்த இரண்டத்தையுமே செய்ய மாட்டாங்க. ஒண்ணு பெருமை காரணமாக அதை மறுத்துருவாங்க, இல்ல அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கக்கேடான ஆசைகள் காரணமாக அதை விட்டு வெறுத்து ஓடிடுவாங்க. இந்த இரண்டு வகையில் எப்படி போனாலும் அது குஃபர் தான். அது அவங்களுக்கு நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரும். அந்த மாதிரி நாமும் ஆகிவிடக்கூடாது. எந்த ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்தாங்களோ அந்த ரிஸ்குக்குரிய நன்றியோடு நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து நன்றியோடு வாழ்ந்து நன்றியோடு மரணித்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து அந்த அவருடைய வேதனை, மஹ்ஷருடைய விரிவான கேள்வி கணக்கு, நரகத்துடைய வேதனை எல்லாவற்றிலும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடைந்து சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் புரிய வேண்டும். என்னுடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். என்னுடைய உடன் பிறந்தாரையும் உங்களுடைய உடன் பிறந்தாரையும், என்னுடைய உறவினர்களையும் உங்களுடைய உறவினர்களையும், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், இன்னும் என்னோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உங்களோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து காப்பாற்றி உயர்ந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவராக இன்றைய இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.